அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் ஓட்டிங் அலைன்ஸ் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் இடத்துல அர்ச்சனா இருக்காங்க. 45.81% ஓட்டுகள் 4,0436 ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க. ஓட்டு சதவீதமும் குறைவே இல்லை, ஓட்டு வந்து குறைவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். டாப் 1ல் வந்து இருக்காங்க. இந்த வாரம் பர்ஃபார்மன்ஸுமே வந்து வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக விஷ்ணு வந்திருக்காரு. 13.78% ஓட்டுகள் வந்து 1,20,237 ஓட்டு வாங்கியிருக்காருங்க. மாயா ஓட்டு, பூர்ணிமா ஓட்டு, விசித்ராமா ஓட்டு எல்லா ஓட்டும் சேர்ந்து வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நேற்று முந்தானத்தில் பார்த்தீங்கன்னா கடைசிக்கு கொஞ்சம் மேலே இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா 2வது இடத்துக்கு வந்துட்டார். வேறு லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சிம்பத்தி ஓட்டு அது இதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பையன் வந்து ஒரு அளவுக்கு வந்து பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தினேஷ் 2வது இடத்துல இருந்தவர் இப்போ 3வது இடத்துக்கு போயிட்டார். 13.6% ஓட்டுகள் வந்து 1,19,152 ஓட்டு. ஓட்டுகள் வந்து குறைஞ்சா கூட தினேஷுடைய பர்ஃபார்மன்ஸ் படி பார்க்கும்போது அந்த படையப்பா கேரக்டரு, அதை நீலாம்பரி அவங்க நடித்தது வச்சது எல்லாமே பார்க்கும்போது நல்லா ஜெனியூனாக இருந்துச்சு. எந்த விதமான ஒரு ஃபால்ட்டுமே சொல்ல முடியாத அளவுக்கு தான் தினேஷ் வந்து பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கூல்ஸ் ரேஸ் பார்த்தீங்கன்னா 13.44% ஓட்டுகள் 1,17,748 ஓட்டு. கூல் சைஸ்க்கு வந்து எவன்டா ஓட்டு போடுறான் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். ஆனாலும் கூல் சைஸ்க்கு வந்து வெளியே ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லை யார் ஓட்டு போடுறா என்னன்னே தெரில. ஆனால் கூல் சைஸ் வந்து போகணுங்கிறாரு. இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிக்சன் இருக்காப்புல 13.43% ஓட்டுகள் 1,17,687 ஓட்டு. கூல்ஸ் ரேஸுக்கும் நம்ம நிக்சனுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லை, ஒரு 50 ஓட்டு 60 ஓட்டு தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தினேஷுக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு 2000 ஓட்டு முன்னே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து யார் வெளியே போவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒன்று கூல்ஸ் ரேஸா இல்லை நிக்சனை யார் வெளியே போவான்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு வந்து நிக்சன் இருக்கலாம். கூல்ஸ் ரேஸ் வந்து அந்த ஆள் வெளியே போகிறேன் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி ரொம்பவே நம்மளே பார்க்குறவனை ஃபுல்லாக போட்டு நோகடிச்சிட்டு நேற்று முந்தானேதா அப்படியே அந்த செவ்வரேறி கூச்சி போகிறதெல்லாம் வந்து எதுக்கு நீ வந்த? சும்மா வீட்டிலே இருந்திருக்கலாம். அப்போது என்னன்னா பிக் பாஸ் பற்றி எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லாமல் வந்துக்கிட்டு இதெல்லாம் எதுக்கு இருக்குது? இது வேஸ்ட் பீஸ் மாதிரி தான் இருக்குது. நடிக்குது லிட்டராக காலைல விசித்ராமா சொன்ன மாதிரி தான் நடிச்சுக்கிட்டு இருக்கு. அது எந்த ஒரு ஐட்டத்தோடு சேர்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஆளை வந்து வெளியே போகிறதா நல்லதுன்னு எனக்கு தோணுது. உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.